நான் இந்திய நாட்டின் குடிமகன் தானே. காவிரியில நதிநீர் உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லைன்னா என்னுடைய வளத்தில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறீங்களா இல்லையா? என்னுடைய நரிமலம் பெற்றோர், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? அணு உலை வெடிச்சா சாவது ஆபத்து எனக்கு. ஆனா மின்சாரம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்கல்ல. என் நிலத்தில் எடுக்கிற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எல்லாரும் எடுத்துக்கிறீங்கல்ல. அப்ப என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுமையா இருக்குல்ல. அப்ப அவரவர் நிலத்தின் நீர் வளத்துல எனக்கு பொதுமையா தரணும்ல, பிரிச்சு தரணும்ல. ஏன் தரல? கேட்டா என்னை அடிச்சு கர்நாடகால அகதியா விரட்டினான்ல. அப்போ இந்த நாடு கண்டிச்சது என்ன? எடுத்த நடவடிக்கை. சொந்த நாட்டுல பைய தூக்கிட்டு சாலை வழியா நடந்து வந்தமா இல்லையா? அப்ப இந்த நாட்டை ஆண்டவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஓட்டு போடுறதுக்கு துணை ராணுவத்தை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கிற அந்த நாடு இந்த நாட்டின் குடிகளுக்கு உரிய உரிமையை கேட்டு போராடும் போது உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்ப துணை ராணுவ படையை நிறுத்தி எங்களை பாதுகாத்தியலா? அடிச்சு விரட்டி அகதியா சொந்த நாட்டுக்குள்ள அங்கிருந்து அகதியா நாங்க கர்நாடகால இருந்து தமிழ்நாடு நடந்து வந்தமா இல்லை? முல்லை பெரியாற்றில் கேட்கும்போது அடிச்சு விரட்டி வந்தமா இல்லை? அப்ப சொந்த நாட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத போது எப்படி வரும் நாட்டுப்பட்டு?